கருப்பு பணம், கள்ள நோட்டு ஆகியவற்றை ஒழிக்க மத்திய அரசு 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவித்தது முதல் கணக்கில் காட்டாமல் கருப்பு பணம் பதுக்கி வைத்திருப்பவர்கள் மாற்று வழிகளை யோசித்து வருகின்றனர். அறிவிப்பு வந்த நள்ளிரவுக்குள் கருப்பை தங்கத்தில் முதலீடு செய்து மஞ்சளாகவும் சிலர் மாற்றினர். இந்நிலையில் கருப்பை வெள்ளையாக மாற்றும் முயற்சியில் பலரும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கருப்பு பணம் பதுக்கி வைத்திருப்பவர்கள் தங்களது உறவினர், நண்பர் என நம்பகமான நபர்களிடம் தலா 1 லட்சம் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை பிரித்து கொடுத்து அவர்களது வங்கிக் கணக்குகளில் தற்காலிகமாக பதுக்கி இருப்பு வைத்து பின்னர் மாற்றித் தந்தால் போதும் என கேட்டு வருகின்றனர். 2.5 லட்சம் ரூபாய் வரை கணக்கு காட்ட தேவையில்லை என்பதால் இதனை சாதகமாக பயன்படுத்தி வங்கிக் கணக்கு வைத்துள்ள ஒவ்வொரு உறவுகளையும் பினாமியாக மாற்றும் முயற்சி அதிதீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு 30 முதல் 40% பணத்தை கமிஷனாகவும் தருவதாக கூறுவதால் பணத்தேவை உள்ளவர்கள் நாட்டின் பொருளாதார நலனை மறந்து இந்த முறைகேடுக்கு சம்மதிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்கு 2 லட்சம் ரூபாய்க்கு 60,000 ரூபாய் முதல் 70,000 ரூபாய் வரை கமிஷன் தொகையாக கைமாறுவதாகவும் கூறப்படுகிறது. லட்சங்களில் வைத்திருப்பவர்கள் உறவுகளை நாடினால் கோடிகளில் பதுக்கியவர்கள் இடைத்தரகர்களை நாடுகின்றனர். உதாரணமாக 2 கோடி ரூபாயை மொத்தமாக இடைத்தரகர்களிடம் கொடுத்து மாற்றித்தரக் கோரினால் தரகருக்கு 70 லட்சம் ரூபாய் வரை கமிஷன் வழங்கப்படலாம். மீதமுள்ள 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் கருப்பு பணம் வைத்திருந்தவர்களுக்கு பின்னர் வழங்கப்படும். இடைத்தரகர்கள் அவர்களுக்கு பரிட்சயமான பணத்தேவை உள்ளவர்களை குறிவைத்து அவர்களின் வங்கிக் கணக்குகளில் டெபாசிட் செய்ய ஒரு சிறிய தொகையை கமிஷனாக வழங்கிவிட்டு பினாமி கமிஷன் போக 25 லட்சம் ரூபாய் வரையான தொகையை அவர்களே தரகு தொகையாக எடுத்துக் கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது. பணத்தை உடனடியாக வங்கிகளில் டெபாசிட் செய்ய கொடுத்தாலும் பெரிய அளவிலான தொகையை வங்கியிலிருந்து எடுக்க முடியாது என்ற விதி பினாமி தேடி அலையும் கருப்பு பண பதுக்கல்காரர்களுக்கு சிக்கலாக உள்ளது. நம்பகமானவர்களிடம் தைரியமாக பணம் கொடுத்து வங்கிக் கணக்குகளில் டெபாசிட் செய்ய வைத்து பிறகு வாங்கிக் கொள்ள சம்மதிக்கின்றனர். ஆனால் பணத்தை கொடுத்துவிட்டு பின்னர் கைக்கு வராதோ என அஞ்சுபவர்கள் உடனடியாக பணத்தை சில்லறையாக மாற்றித் தருபவர்களுக்கு கூடுதல் கமிஷன் தர தயாராக உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சிலர் தங்களது ஊழியர்களுக்கு 2 மாத சம்பளத் தொகையை முன்கூட்டியே கொடுப்பதாகவும், சிலர் 2 லட்சம் ரூபாய் வரை தலா ஒவ்வொரு ஊழியரின் வங்கிக் கணக்கிலும் போட்டு வைத்து பின்னர் வாங்கிக் கொள்வதாக கேட்டுக்கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது. இதுபோன்ற பரிமாற்றங்களில் தனது ஊழியர்கள்தானே என கமிஷன் தொகையை குறைத்தோ அல்லது கமிஷன் தொகையே தராமல் ஊழியர்களை பயன்படுத்திக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது. கருப்பு பணத்தை நாட்டுக்கு வரியாக செலுத்துவதற்கு பதில் தற்போது 30 முதல் 50% வரை கமிஷன் தொகைக்கு பணம் கொடுத்து கருப்பை வெள்ளையாக மாற்றித்தர ஆள் தேடி அலைவதாகவும் கூறப்படுகிறது. $2.5 லட்சம் ரூபாய் வரை கணக்கு காட்ட தேவையில்லை என்பதை சிலர் சாதகமாக பயன்படுத்தி முறைகேடுகளில் ஈடுபட்டு பின் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வருமான வரித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.